ஹலோ ஐயம் முத்துராமன். 2024ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் சிறந்த தமிழ் படங்கள் அதுதான் லிஸ்ட் வந்து பார்க்க போகிறேன். எந்தெந்த படம் வந்து மாபெரும் ஹிட்டும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு முழுக்க ஒரு விவரம் வந்து நம்ம வீடியோ மூலம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரிவிக்க போகிறேன். இந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்களில் ரசிகர்கள் மற்றும் விமர்சனங்களிலிருந்து பாராட்டுகளை பெற்ற படங்கள் குறித்து ஒரு சின்னதாக ஒரு பார்வைகள். இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருந்தாங்க பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி வந்து உள்ளது. முக்கியமாக சொன்னால் கேப்டன் மில்லர், அயலான் படங்கள் வெளியாகி ஒரு கலவையான விமர்சனங்களை வந்து பெற்றாலும் அந்த படங்கள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சக்கப்போடு எப்படின்னு போட்டு சொல்லிட்டு போகலாம். ஆனால் நல்ல திரைப்படங்கள் என்கிற ஒரு பெயரை குறைவான படங்கள் வந்து எப்படின்னா எடுத்து வந்து உள்ளது. அப்படங்கள் குறித்து ஒரு பார்வைக்காக சில படங்களை வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். இது தரவரிசையில் வந்து பட்டியலில் அல்ல, வெளியீட்டின் ஒரு தேதியின் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு டாப் 10 சிறந்த ஒரு தமிழ் படங்கள் அதை தான் வந்து பார்க்க போகிறோம். மறந்துடாம இந்த படங்களை வந்து உங்களுக்கு எந்த படம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. அப்படியே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. லவ்வர் காதலுக்கும் அதன் மோதலுக்கும் காலத்துக்கும் காலம் மாறிக்கொண்டு இருந்தாலும் அடிப்படையான ஒரு ஆணவ மோதலை காதல்களுக்கு இடையிலான சரியாக கையாண்ட திரைப்படமாக வந்து லவ்வர் உருவாகிறது. அறிமுக டைரக்டர் பிரபுராம் வியாஸ் அவர் மற்றும் நடிகர் மணிகண்டன். ஏன்னாங்க நடிகர் மணிகண்டன் தெரியும், ஆல்ரெடி டப்பிங் சரி வேற லெவலில் வந்து நடிப்பாப்புல. அவரோட கூட்டணியில் வந்து உருவான இப்படம் இளம் ஒரு தலைமுறையிலிருந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு வந்து பெற்றுள்ளது. எதையும் வந்து புரட்டாத நினைத்து வாழாத ஒரு நாயகன் காதலி மேல் வந்து ஒரு அன்பாக வந்து இருக்கிறேன் என்ற பெயரில் அந்த உறவுக்குள் ஒரு நஞ்சை செலுத்தும் தருணங்களில் சூழலும் சரி நுணுக்கமாக வந்து பார்வையாளர்களிடம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து கடத்தப்பட்டு உள்ளது. கிளைமேக்ஸ் சீனில் வந்து சில முரண்பாடுகள் வந்து இருந்தாலும் அன்பு என்கிற பெயரில் ஒருவர் மீது செலுத்தும் ஒரு வன்முறையை அவமதிக்க கூடாது என்பது சிறப்பான முறையில் காட்சிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். படத்தில் இடம்பெற்றுள்ள தேன் சூடை என்ற பாடல் இந்த ஆண்டு அதிகமான ரீல்ஸ் வந்து செய்யப்பட்டதாக ஒரு பாடலாக வந்து மாறி வந்து உள்ளது. மகாராஜா இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்து பெரிய ஹிட் இல்லாமல் இருந்த தமிழ் சினிமாவுக்கு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்த படம். ஏன்னா அந்த படத்தோட டைரக்டர் ஆல்ரெடியே குரங்கு பொம்மை படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த டைரக்டர் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் இப்படஞ்சேரி திரைக்கதையாக வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டாக வந்து பெற்று வந்து உள்ளது. மகாராஜா கதாபாத்திரத்தில் அறிமுகம் ஆகும் விஜய் சேதுபதி ஒரு காவல் நிலையத்தில் வந்து புகார் ஒன்றை கொடுக்க வந்து வருகின்றாப்ல. எதற்காக இந்த புகார் வந்து வருது, இதன் பின்னணி வந்து என்ன என்ற கதையை வந்து ரசிகர்களிடம் வந்து ஊடகங்களை உடைத்து திரைக்கடை வந்து திருப்பதால் பெரிய ஒரு வணிக வெற்றியை வந்து பெற்றுள்ளது. இப்போது சீனாவில் அந்த படம் 100 கோடி மேல வந்து வசூலாக செஞ்சு அங்கே பல ஒரு ரசிகர்களை வந்து கவர்ந்து வந்து உள்ளது. அந்த மகாராஜா திரைப்படம் வன்முறையும் சரி அதற்கான காரணத்துக்கும் சரி வலுவாக முன்வைத்த படமாக 25 கோடிக்கு உருவான இந்த திரைப்படம் இதுவரை 200 கோடிக்கு மேலான வசூலில் வந்து செய்யப்பட்டுள்ளது. அதில் தாங்க சீனா நாட்டில் வந்து மகாராஜா படம் 100 கோடிக்கு மேலே எப்படின்னு தாண்டி வந்து உள்ளது. இதனால நம்ம விஜய் சேதுபதிக்கு வந்து அங்கேயே வந்து ரசிகர்கள் எப்படின்னா சேர்ந்திருக்காங்க. ஜமா இந்த ஆண்டு வெளியான ஒரு தமிழ் திரைப்படங்களில் கதாபாத்திரமான சரி கதையும் சரி நடிப்பான வெளிப்பட்டு உள்ள படம் தான் ஜமம் படம் சொல்லிட்டு போகலாம். அறிமுக டைரக்டரான பாரி இளவரசன் அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணி அவரே வந்து ஹீரோ வந்து பண்ணியிருக்காப்புல. நடித்து வந்து ஒரு அசைத்து வந்து உள்ளனர். மகாபாரத ஒரு கதாபாத்திரத்தை முன்னிறுத்து கூத்துக்கலையை வந்து மையமாக வைத்து உருவான திரைப்படம் வந்து ஒரு நல்ல விமர்சனங்களையும் சரி பெற்றுவதன் தமிழ் சூழலில் ஒரு பேச வேண்டிய கதைகளை வந்து பேசியதாகவும் பாராட்டுகள் வந்து பெற்று வந்து உள்ளது. நாயகன் ரௌபதி ஆகும் சரிங்களா, அந்த படத்துல தாங்க ஜமா படத்துல வந்து ஹீரோ ரௌபதியாகவும் சரி அர்ஜுனனாகவும் சரி மிக்க காட்சிகள் மிக சிறப்பாக வந்து எடுக்கப்பட்டு உள்ளது. உருவகத்தில் ஒளி அடிப்பும் சரி கோணங்களும் சரி அழகாக வந்து கையாண்டிருக்காப்புல டைரக்டர். சில குறைகள் வந்து இருந்தாலும் இப்படம் வந்து இன்னும் ஒரு கவனிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது ரசிகர்களிடையே வந்து ஒரு கருத்தாக வந்து இருக்கிறது. இதுல இந்த படத்துல தான் நம்ம இளையராஜா அவரோட பின்னணி வந்து இசை வந்து படத்தின் ஒரு முக்கிய வந்து ஒரு பலமா வந்து இருக்கிறது. தங்கலான் நம்ம டைரக்டர்
ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் வந்து நடிப்பில் வெளியான படம் தான் தங்கலான் படம். இந்த படம் தாங்க ஒரு நீண்ட நாட்களுக்கு வந்து தயாரிப்பில் இருந்து தங்கலான் திரைப்படம் வந்து ஒரு தங்கத்தை தேடும் ஹீரோவாக வந்து கதையாக வந்து உருவாகிறது. இதில் கோலார் தங்க வயலுக்கு பின் இருந்த அரசியல் மற்றும் பூர்வடி மக்களின் வாழ்வியல் வந்து பேசப்பட்டு உள்ளது. அதை நேர்கோட்டு கதையாக வந்து சொல்லாமல் நான் லீலியர் பாணியில் டைரக்டர் பா ரஞ்சித் கதையை வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் சரி மாற்றியதாக நன்றாக வந்து இருந்து வந்து உள்ளது. கிளைமேக்ஸ் காட்சிகள் சில குழப்பங்களை வந்து ஏற்படுத்தினாலும் அதை கூற வந்த கதையை வந்து திரை ஒரு வடிவமாக மாற்றியதில் தங்கலான் படம் வந்து முக்கியமாக ஒன்றாக வந்து பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சில காட்சிகளில் மேஜிக் சரிங்களா, முக்கியமாக இந்த தங்கலான் படத்துல வந்து சில மேஜிக் படங்கள் எப்படின்னா இருக்கிறது. அந்த அளவு சீன் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. மாய எதிர்த்தம் மற்றும் பாணியில் பயன்படுத்தப்பட்டிருந்த சில தருணங்களை வந்து ரசிகர்களை வந்து ரசிக்க வந்து வைத்து உள்ளது. இந்த படம் வந்து 100 கோடிக்கு மேல வந்து வசூல் எல்லாம் செஞ்சு ஒரு பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து இருந்து வந்து உள்ளது. கொட்டுக்காளி வந்து யார் படம்னா நம்மளோட சூரிய அவரோட படம் தான். அந்த படத்துல தாங்க ஒரு மியூசிக்கும் சரி எதுவுமே வந்து இருக்கிறாது. கூழாங்கல் படம் மூலம் வந்து கவனம் ஈர்த்த டைரக்டர் PS வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரி மற்றும் அன்னப்பெண் மற்றும் உள்ளிட்ட நடிப்பில் வெளியான கொட்டுக்காளி படம் வந்து ரஷ்யா, சிங்கப்பூர், போர்ட்டடன் பல ஒரு நாடுகளில் வந்து முன்னணி ஒரு உலக சினிமா திரைவிழாவில் பங்கேற்று ஒரு அட்டகாசமான வரவேற்பும் சரி பாராட்டுகளை வந்து வென்று வந்து உள்ளது. திரையரங்கில் வந்து வெளியாகி கலவையான விமர்சனங்களை வந்து பெற்றாலும் இப்படம் வந்து தமிழ் சினிமாவில் நிகழ்த்தப்பட்ட பாய்ச்சல் என்ற விமர்சனங்கள் வந்து குறிப்பிட்டு உள்ளது. இதுவே வந்துங்க இந்த படத்துல வந்து மெயின் வந்து என்னன்னா மியூசிக். ஏன்னா எந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டா பாட்டுங்களும் சரி பேக்ரவுண்ட் பிஜிஎம் மியூசிக்கல் வந்து இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து எதுவுமே வந்து கிடையாது. கதை மட்டும் தான் எப்படின்னா அப்படியே இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கும். இசையே இல்லாமல் இயற்கை ஒரு சம்பந்தங்களை வந்து கொண்டு காட்சிகளுக்கு வந்து பலம் வந்து எப்படி கொடுத்திருக்காப்புல டைரக்டர். பேய் பிடித்ததாக நம்பப்படும் ஒரு நாயகி வந்து யார் வந்து பண்ணியிருக்காருன்னா அன்னப்பெண் என்ற அந்த ஹீரோனி தாங்க இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு குடும்பமே பேய் விரட்ட வந்து அழைத்தெல்லாம் செல்லிருக்காங்க ஒரு ஆட்டோல. இவர்கள் செல்லும் ஒரு வழியெல்லாம் கதை வந்து சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இறுதியில தான் ஜாதியின் ஆதிக்கம் வந்து என்னவெல்லாம் செய்கிறது என்பதை ஒரு அழுத்தமாக வந்து காட்சிப்படுத்தி விதம் வந்து ஒரு படத்தை வந்து முழுமையாக்கிறது. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்பல இருந்து இப்ப வரைங்க ஏதோ ஒரு தேட்டர்ல வந்து கொட்டுக்காளி படம் வந்து கண்டிப்பா எப்படின்னா ஓடும். போகும் இடம் வெகு தூரம் இல்லை அந்த படம். இப்படம் வந்து ஒரு மகாபாரதத்தின் கர்ணன் கதாபாத்திரத்தை வடிவமாக கொண்டு உருவான ஒரு திரைப்படம் சொல்லிட்டு போலாம். கூத்து கலைஞரான வந்து கருணாசு ஊருக்கு செல்வதற்காக நெடுஞ்சாலையில வந்து வெயிட் பண்ணியிருக்காப்புல ரோட் சைடு கிட்ட ஹைவே கிட்ட. அப்போது அமர ஊர்தி ஓட்டுநராக வரும் விமல் அவரை வந்து கருணாசை வந்து விமல் வந்து வண்டியில வந்து ஏற்றிட்டு தான் 2 பேரும் எப்படின்னா போயிட்டு இருக்காங்க. அந்த இதுல இருந்தாங்க எப்படின்னா இந்த படம் சூடு எல்லாம் வந்து பிடித்து உள்ளது. வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாம் சந்திக்கும் ஒரு மனிதர்கள், மரணம், வாழ்க்கையில் வந்து பொருள் என வசனங்களே நம் சிந்தனையை வந்து ஆழமாக வந்து கட்டி போடும் ஒரு முயற்சியில் வென்றிருக்காப்புல டைரக்டர் மைக்கேல் கே ராஜா என்பவர். இந்த படத்தோட டைரக்டர் தாங்க. யாருமே இல்லாத கருணாசுக்கு ஒரே ஊர் வந்து இருக்கிறது என படம் வந்து நிறைவடையும் இடம் பலரையும் வந்து பாதித்து வந்து உள்ளது. சில விஷயங்களில் வந்து கூடுதல் கவனம் வந்து எடுத்ததால் மிகச்சிறந்த படமா வந்து வந்திருக்கும். மலையாள சினிமாக்களை வந்து பார்த்து ஏங்கிய நம் மக்கள் நம் மனங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவமாக இந்த படம் வந்து போகும் இடம் வந்து வெகு தூரமில்லை என்று சொல்றாங்க. லப்பர் பந்து 2024ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ஒரு கமிஷனர் ஒரு திரைப்படம் சொல்லிட்டு போலாம். கடந்த 10 ஆண்டுகளில் வெளிவந்த எல்லா தரப்பு ஒரு ரசிகர்களுக்கும் சரி திரைப்படங்களிலும் சரி முதன்மையான இடத்தை பெறும் அளவிற்கு திரையரங்களை தேற்றமுல்லா மீண்டும் வந்து ஒரு மறுபார்வை வந்து செய்யப்பட்டு ஒரு படமா வந்து அமைந்து வந்து உள்ளது. அறிமுக ஒரு டைரக்டரான தமிழரசன் பச்சைமுத்து அவர் தாங்க இந்த லப்பர் படத்தோட டைரக்டர் சொல்லிட்டு போலாம். அவர் இயக்கத்துல தான் இந்த படம் வந்து வெளியாக வந்து உள்ளது. வருங்கால மாமனாரும் சரி மருமகனும் சரி கிரிக்கெட் விளையாட்டில் வந்து மோதி கொள்றாங்க. இவர்களின் வந்து குடும்பம் வந்து அதற்காக வருந்த பெண் சுதந்திரம் வந்து ஒரு ஜாதி விமர்சனம் என ஒரே படத்தில் வந்து பல புள்ளிகளை வந்து தொட்டு நேர்த்தியாக வந்து எழுதப்பட்டு ஒரு திரைக்கு சொல்லிட்டு போலாம். டைரக்டர் வெற்றிமாறன் வந்து இந்த படத்தை பார்த்து அவரோட ஆபீஸுக்கே வந்து கூப்பிட்டு மொத்த ஒரு படக்குழுவை வந்து பாராட்டி வந்து உள்ளனர். இந்த படத்தோட பட்ஜெட்டுங்க குறைவான பட்ஜெட் தான். ஆனா வசூல் வந்து 50 கோடி மேல வந்து செஞ்சிருக்குது. இதனால வந்து ஆச்சரியப்படலாம். அட்டகத்தி தினேஷ் மற்றும் மலையாள நடிகை
சுவாதிகா இருவரும் வந்து திருப்புமுனையை வந்து ஒரு படமாக வந்து அமைந்து வந்து உள்ளது. மெய்யழகன் வன்முறை படங்களை வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எடுத்தால் வெற்றி பெறுவதே இந்தியாவில் வந்து ஒரு சினிமா ஒரு மந்திரமா வந்து இருக்கிறது. தமிழ் உட்பட்ட பல ஒரு மொழிகளும் விதவிதமான வந்து ஆக்ஷன் படங்கள் வந்து கொண்டே வந்து இருக்கிறது. அப்படியான சூழலில் தான் அமைதியானஞ்சேரி அழகான படமாக வந்து பலரும் நெகிழ்ச்சி அடைய வந்து செய்தது மெய்யழகன் படம் சொல்லிட்டு போலாம். ஊரே உதறி சென்று அந்த ஊரே வேணாம்னு சொல்லிட்டுங்க ஊரை விட்டு கிளம்புறாங்க வேற ஊருக்கு. அதுல நம்ம அரவிந்த் சாமி தான் சொந்த ஊருக்கும் வந்து மனிதர்களுக்கும் சரி வாழ்க்கை என நினைக்கும் ஒரு காட்சியும் சரி சந்தித்து கொள்ளும் ஒரு இரவை வசனங்களே வந்து சோர்வடையாமல் கடந்த கால வந்து ஒரு நினைவுகளை வந்து திருப்பி பார்த்து ஒரு மூச்சுடன் வந்து உணர செய்தது இந்த படம் சொல்லிட்டு போலாம். நடிகர் கார்த்தியின் ஒரு நல்ல படங்களில் வந்து லிஸ்ட்ல நிச்சயம் வந்து மெய்யழகன் வந்து ஒரு பெரிய படம் வந்து இருக்கிறது. டைரக்டர் பிரேம்குமாரின் ஒரு நிதானமான திரையுலகம் சில ஒரு இடங்களில் வந்து சிலருக்கு சோர்வை வந்து கொடுத்திருந்தாலும் விமர்சனங்களிடம் வந்து பாராட்டுகளை வந்து பெற்று உள்ளது. நல்ல படங்கள்லாம் வந்து ஓடிடி வந்து வெளியீட்டுக்கு பின் கவனிக்கப்படுவது போல் மெய்யழகன் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து பலரிடம் வந்து ஒரு உருக்கமாக ஒரு பாராட்டுகளை வந்து பெற்று வந்து உள்ளது. பிளாக் நடிகர் ஜீவா நடிப்பில் அந்த டைரக்டர் வந்து அறிமுக டைரக்டர் சொல்லிட்டு போலாம். கேஜி பாலசூப்பரே வந்து இயக்கத்தில் வெளியாகி படம் வந்து நன்றாக வந்து இருக்கிறது என பேசி 10 கோடிக்கும் வந்து அதிகமாக வந்து வசூலை வந்து திரைப்படம் பிளாக் படம் வந்து எடுத்து வந்து உள்ளது. எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் நம் மூளைகளை வந்து சோதிக்கும் ஒரு காட்சிகள் என அறிவியல் வந்து புனையாக வந்து உருவான இப்படம் வந்து தமிழிலும் சரி இப்படியான ஒரு கதையை வந்து சிந்திக்கக்கூடிய என்னடா இது படம் இப்படி இருக்கு இப்படின்னா படம் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுங்க இந்த படம் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு படம் சொல்லிட்டு போலாம். டைரக்டர் வந்து இருக்கிறாரா என ஆச்சரியம் வந்து படுத்துகிறது. படத்தின் வந்து முதல் 10 நிமிடங்கள் கடந்து விட்டால் பின் ஒரு படம் முழுவதும் வந்து சுவாரஸ்யம் தான். நடிகர் ஜீவாவுக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் கிடைத்த வந்து வெற்றி சொல்லிட்டு போலாம். இந்த கதையை போலவே நம் வாழ்க்கையும் வந்து ஒரு வேளை வந்து நிகழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் என என்னும் ஒரு நிலைக்கே நம்மை அந்த டைரக்டர் வந்து அழைத்து செல்வது இப்படத்தின் வந்து ஒரு கதையும் சரி காட்சிகளும் வந்து கிடைத்த ஒரு வெற்றி சொல்லலாம். இன்னும் வந்து வெளிச்சம் வந்து கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு படம் வந்து இந்த பிளாக் என்ற திரைப்படம். சொர்க்கவாசல் அறிமுக டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக நடித்துள்ள படம் தான் சொர்க்கவாசல். இந்த படம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு ஒரிஜினல் சம்பவத்தை வச்சுதான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. என்ன சம்பவம்னா 1999ஆம் ஆண்டுல தான் சென்னை மத்திய சிறைச்சாலையில் கைதிகள் நடத்திய ஒரு கலவரத்தை மையமாக வைத்து உருவான இப்படம் வந்து கைதிகளுக்கும் சரி அதிகார அமைப்புக்கும் சரி இடையிலான ஒரு பிரச்சனை வந்து பேசி வந்து உள்ளது. கைதிகளை வந்து உருவாக்கும் அவர்கள் அடக்குமுறையை வந்து இந்த அமைப்பின் வந்து செயல்பாடமாக வந்து இருக்கிறது என்பது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து கதைக்குள் கொண்டு வந்து டைரக்டர் ஒரு கதை வந்து சொல்லியிருக்காரு. சிறைக்குள் வந்து ஏற்படும் அந்த கலவரம் அதனால வந்து ஏற்படும் வந்து குழப்பங்கள் என முக்கியமான ஒரு படமாக சொர்க்கவாசல் வந்து பார்க்கப்படுகிறது. சொர்க்கவாசலுக்கு முன் மண்டிடலாமா இல்லையா நகரத்துக்கு வந்து ராஜா வந்து இருக்கலாமா என்பது மையமாக கொண்ட இக்கதை வந்து பல இடங்களில் வந்து ஒரு சிந்திக்க வந்து வைக்கிறது. அவ்வளவுதாங்க 2024ஆம் ஆண்டு இத்தனை படம் வந்து ஒரு சிறப்பான படம் எப்படின்னு சொல்லிட்டு போலாம். இன்னும் வந்து என்னென்ன படங்கள் வந்து இருக்குன்னா அமரன், ப்ளூ ஸ்டார், கருடன், டிமாண்ட் காலனி 2 ஆகிய படங்கள் வந்து ரசிகர் மக்களே ஒரு வரவேற்பை வந்து பெற்று வசூல் ரீதியாக வெற்றி படங்களை வந்து அமைந்து வந்து உள்ளது. இத்தனை படங்கள் தாங்க. இன்னும் வந்து நிறைய படங்கள் இருக்கு. ஆனா நான் முடிஞ்ச அளவு வந்து ஒரு 2024 வந்து பல படங்கள் ரிலீஸ் ஆகி உள்ளது. பெஸ்ட் படத்தை வந்து கண்டுபிடிச்சு சர்ச் பண்ணி தேடி எல்லாம் பிடிச்சி ஒரு 10 படத்தை எல்லாம் வந்து போட்டுட்டேன். பரதராம் இந்த படத்துல வந்து என்ன படம் சொல்லிட்டு கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ பாருங்க வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.